பொங்கல் தொகுப்போட இனி ஆண்டுதோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கருணை தொகை வழங்கப்படும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காங்க. அதிமுகவோட 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம அதிமுக கழக பொதுச் செயலாளர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதிகளை வெளியிட்டிருக்காரு. அதிமுக வெளியிட்ட அறிக்கையில, அதாவது அவர் சொன்ன விஷயங்கள் இதுதான். கடந்த 5 ஆண்டுகள்ல அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசி விஷம் போல ஏறி மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி சொத்து வரி, வீட்டு வரி, மின்சார கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகளும் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால மக்களோட அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு. எனவே மக்களோட சுமையை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கருணை தொகையா 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2வதா, வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செஞ்சு வேலைக்காக காத்திருக்கிற பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும், +2 முடிச்சுட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செஞ்சவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் உதவித்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வதா பார்த்தோம்னா, மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வர்ற நிவாரணத் தொகை 8,000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. 4வதா, ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வர்ற பொங்கல் தொகுப்போட சேர்த்து 1000 ரூபாய் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காரு. ஸோ 5வதா பார்த்தோம் அப்படின்னா, கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வர இலவச மின்சாரம் 300 யூனிட்ல இருந்து 450 யூனிட்டாகவும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட்ல இருந்து 1400 யூனிட்டாகவும் உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6வதா பார்த்தோம் அப்படின்னா, நகர பகுதிகளில் நடைபாதை ஓரமாக கடை வச்சிருக்கிற சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கின கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னோட முதல் கட்ட வாக்குறுதிகளை கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது என்னெல்லாம் பார்க்கலாம். குலவிளக்கு திட்டம் அப்படின்னு பெயரிடப்பட்ட இந்த திட்டத்தின் கீழே அனைத்து ரேஷன் அட்டைதாரர் குடும்பங்களுக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். இந்த உதவித்தொகை குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2வது என்ன அப்படின்னா, நகர பேருந்துகளில் ஆண் பெண் இருபாலருக்கும் இலவச பயணம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 3வதா, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் பணி நாட்களை 125லிருந்து 150 உயர்த்தப்படும். 4வதா, வீடற்றவர்களுக்கு நகர்ப்புறங்களில் குடியிருப்புகள் வழங்குதல், திருமணத்துக்கு பிறகு மகன்கள் தனி குடித்தனம் அமைக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாய குடும்பங்களுக்கு தனி வீடுகள் கட்டுறதுக்காக நிதி உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லினாரு. அப்புறம் 5வதா, 5 லட்சம் பெண்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வாங்குறதுக்கு 25,000 மானியம் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்போ 3வது கட்ட அறிவிப்புகளும் வந்திருக்கு. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலை ஒட்டி ஏற்கனவே 2 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டுள்ளோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 3வது கட்ட தேர்தல் அறிவிப்புகள் வெளியிடுகிறோம். அறிவிப்பு 1, திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். அறிவிப்பு 2, வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நம்முடைய இளைஞர்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாயும்
+2 வரை படித்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளோருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அறிவிப்பு 3. மீன்பிடி தடைக்காலங்களில் மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் நிவாரணத் தொகை 8000 ரூபாய். இந்த 8000 ரூபாயிலிருந்து அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 12000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று வழங்கப்பட்டு வரும் பொங்கல் தொகுப்புடன் சேர்ந்து 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் விலையில்லா மின்சாரம் 300 யூனிட்டிலிருந்து 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். விசைத்தறி நெசவாளருக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 1000 யூனிட்டிலிருந்து 1400 யூனிட்டாக விலையில்லாமல் அவர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும். நகர பகுதியில் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கும் சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். Subscribe to One India and never miss an update.